Children's, welcome to Atulya YouTube channel. நம்ம யூடியூப் சேனலில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம தமிழ் புக்கில் வந்து இன்றைக்கி வந்து 6 டிஃபரன்ஸ், அதாவது 6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுவோம். இந்த 2 இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 2 இமேஜில் வந்து உங்களுக்கு 6 டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 வித்தியாசங்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம பார்க்கலாமா? நீங்களே ட்ரை பண்ணுங்கள். 2 இமேஜ் பாருங்கள், எங்கெங்கே 6 டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, இங்கேயும் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை கிட்டே வந்து மேக மூட்டம் மாதிரி இருக்குது, இந்த பட்டர்ஃப்ளை கிட்டே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்ம அங்கே வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இது தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேனி வந்து இந்த பக்கமாக பார்த்துருக்கு, இந்த தேனி வந்து அந்த பக்கமாக பார்த்துருக்கு. இதுதான் செகண்ட் டிஃப்ரென்ஸு. நீங்களே பாருங்கள், இதுதான் செகண்ட் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் நீங்கள் கண்டுபிடிங்க. தேர்ட் ஒன் எங்கே இருக்குது சில்ட்ரன்ஸ்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு குட்டி மலை மாதிரி இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து எத்தனை எறும்புகள் இருக்குது? 1 2 இருக்குது, 2 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது, 3 எறும்புகள் இங்கே இருக்குது. ஸோ அப்போது இதுதான் தேர்ட் டிஃப்ரென்ஸு. சாரி, இங்கே வந்து 4 எறும்புகள் இருக்குது, இங்கே வந்து 1 2 3 எறும்புகள் இருக்குது. அப்போ இதுதான் தேர்ட் டிஃப்ரென்ஸு. தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே 4 எறும்புகள் இருக்குது, அங்கே 3 எறும்பு தான் இருக்குது. இதுதான் தேர்ட் டிஃப்ரென்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், குளத்தில் வந்து மீன் இருக்குது, இந்த குளத்தில் மீன் இல்லை. இந்த குளத்தில் மீன் இருக்குது, இந்த குளத்தில் மீன் இல்லை. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து டிஃப்ரென்ஸ். இதுதான் ஃபோர்த்து டிஃப்ரென்ஸ். ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். இங்கே செடியை பார்க்கலாமா? செடியில் பாருங்கள், இந்த செடி வந்து எல்லாமே வந்து லைட் எல்லோவில் இருக்குது. பட் இங்கே மட்டும் பாருங்கள், டார்க் எல்லோ கலரில் இருக்குது. இந்த பிக்சரில் பாருங்கள், எல்லா பூவுமே வந்து உங்களுக்கு லைட் எல்லோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் வந்து இது தான். ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6வது வேறுபாடு. 6th டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். 6th டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மரத்தில் பாருங்கள். இந்த மரமும் பாருங்கள், இந்த மரமும் பாருங்கள். 6th டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்கே வந்து கிளை இருக்குது, இங்கே கிளை இல்லை. இங்கே கிளை இருக்குது, இங்கே கிளை இருக்குது, இங்கே கிளை இல்லை. 6th டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த மரக்கிளை தான் 6th டிஃப்ரென்ஸு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உற்று நோக்குவோம், சேர்ப்போம், உருவாக்குவோம். அதாவது இங்கே வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 இமேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 7 பார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நம்ம பார்த்துட்டு இதை சேர்த்து ஒரு ட்ராயிங் பண்ணலாம். அந்த மாதிரி பல்வேறு உருவங்களை நம்ம உருவாக்கி மகிழ்வோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து இங்கே வந்து நிறைய ஷேப்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே ஒரு ஷேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான். இங்கே வந்து கண்ணாடி இருக்குது, கொடை மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பையனுடைய ஃபேஸ் மாதிரி இருக்குது, இது வந்து கீழே ஏதோ ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம இங்கே ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கு ஒரு கலரும் கொடுத்தாச்சு. ஓகே சில்ட்ரன்ஸ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபன்காக நம்ம ஒரு கொடுக்குற எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? அதாவது எந்த வார்த்தை, எந்த சொல்லோட அந்த எழுத்து தொடர்புடையதாக இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுத போகிறோம்.
ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். புத்தகம் கொடுத்துருக்காங்க, பூ கொடுத்துருக்காங்க, மழை கொடுத்துருக்காங்க, செருப்பு கொடுத்துருக்காங்க, பட்டம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போது வால், சதுரம், நூல். வால் இருக்கும், சதுரமாக இருக்கும், நூலும் இருக்கும். அது என்ன? தொடர்புடைய சொல். தொடர்புடைய சொல் எது? மேலே இருக்கிற ஒரு மேலே ஒரு வந்து 5 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த 5 வேர்ட்ஸில் தொடர்புடைய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வால் இருக்குது, சதுரம் இருக்கும், சதுரமாக இருக்கும், நூலும் இருக்கும். அது அப்படி இருந்தால் அது என்னது? பட்டம். என்னது? பட்டம். இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் சதுரமாக இருக்கும், வால் இருக்கும், நூல் மாதிரி இருக்கும். இதுதான் என்னது? பட்டம். என்னது? பட்டம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செடி இருக்கும், அழகாக இருக்கும், வண்ணமாக இருக்கும். வண்ணம்னா என்னது? கலர். செடி இருக்கும், அழகும் இருக்கும், வண்ணமும் இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூ. இந்த 5 ஹெட்டிங்கில் வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இடி இடிக்கும், மேகமும் இருக்கும், மின்னலும் இருக்கும். இடி இடிக்கும், மேகமும் இருக்கும், மின்னலும் இருக்கும். இதெல்லாம் எதில் இருக்கும்? மழை பெஞ்சா இருக்குமா? ஸோ ஆன்சர் என்ன? மழை. ஆன்சர் என்ன? மழை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கால், தூய்மை, பாதுகாப்பு. நம்ம காலை வந்து தூய்மையாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? செருப்பு அணிய வேண்டும். என்ன பண்ணணும்? செருப்பு அணிய வேண்டும். ஆன்சர் என்ன? செருப்பு. ஆன்சர் என்ன? செருப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், படம், எழுத்து, தாள்கள். அதாவது நம்ம படம் வரைய போகிறோம், எழுத போகிறோம். எதில் எழுத போகிறோம்? தாள்களில் எழுத போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நமக்கு என்ன ஒரு சொல் வேணும்னா புத்தகம். இதெல்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா புத்தகத்தில் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆன்சர்? புத்தகம். ஆன்சர் என்ன? புத்தகம். ஆன்சர் என்ன? புத்தகம். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எங்கே கண்டுபிடித்து வட்டமிடுவோம். எங்கே கண்டுபிடித்து வட்டமிடுவோம். இதெல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கா. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம வட்டமிட போகிறோம். சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், இது பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சரில் சைடில் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து இந்த பிக்சரில் எங்கே இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களே பண்ணுங்கள், நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் எங்கே இருக்குது? இந்த இமேஜில் இங்கே இருக்குது. இதை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பேர்டு. இந்த பேர்டு எங்கே இருக்குது? இந்த இமேஜில் இதோ இங்கே இருக்குது. இதுதான் சர்க்கிள் பண்ண போகிறோம். பேர்ட் தெரியுதா? பேர்ட் வந்து மரத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பேர்ட் வந்து மரத்தில் இருக்குது. இது சர்க்கிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன? நத்தை, ஸ்னெயில். இந்த ஸ்னெயில் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பிக்சரில். ஸ்னெயில் எங்கே இருக்குது பிக்சரில்? இங்கே இருக்குது. இதுதான் சர்க்கிள் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் சர்க்கிள் ஒரு ஆங்கிளில் வந்துடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேகம். இந்த மேகம் இந்த பிக்சரில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. க்ளவுட் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட், எலி எங்கே இருக்குது பிக்சரில்? எலி எங்கே இருக்குது? நீங்களே கண்டுபிடிங்க. எலி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது சர்க்கிள் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இமேஜ் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இமேஜ் எங்கே இருக்குது? சில்ட்ரன்ஸ் தேடுங்க, எங்கே இருக்குது இந்த இமேஜ்? இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து மண்வெட்டி மாதிரி, நம்ம மண்ணெல்லாம் எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் கேட் எங்கே இருக்குது பாருங்கள். கேட் எங்கே இருக்குது பாருங்கள். ட்ரீ பக்கத்தில் எட்டி பார்க்குது பாருங்கள் கேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேபிட்டும் ட்ரீ பக்கத்தில் இருக்குது. முயலும் எட்டி பார்க்குது. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பட்டர்ஃப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே சில இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜஸ்ஸு இந்த பிக்சரில் எங்கே இருக்கோ அந்த இமேஜஸ்க்கெலாம் நம்ம வட்டம் போடணும். ஓகேங்களா. தேடி கண்டுபிடிச்சி நம்ம வட்டம் போடணும். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புழு எங்கே இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். இங்கே ஒளிஞ்சிட்ருக்கு புழு. இங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. இதுக்கு ஒரு சர்க்கிள். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கே கண்டுபிடித்து வட்டமிடுவோம், அதுதான் வந்து ஹெட்டிங்கு, தலைப்பு. அதுதான் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம இங்கே வந்து வட்டம் போடணும். அந்த பிக்சர் இந்த இமேஜில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வட்டம் போடணும், சர்க்கிள் போடணும். இதுதான். இந்த எக்ஸசைஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.